நிக்கிதா வணக்கம். தமிழகத்தினுடைய நிதிநிலை தொடர்பாக வெள்ளை அறிக்கையை நிதியமைச்சர் மரிய வில்சன் வெளியிட்டார் நேற்றைய தினம். அதைத் தொடர்ந்து அப்போதே முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் மிக முக்கியமான அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையின் கடைசியாக உரிய விளக்கங்களை விரைவில் விரிவாக கூறுகின்றேன் என்று குறிப்பிட்டிருந்தார். அதன்படியே தற்போது இந்த வெள்ளை அறிக்கை தொடர்பாக விளக்கங்களை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த விளக்கத்தில் ஒவ்வொரு பாயிண்டாக நாம் பார்க்கலாம். அதில் மிக முக்கியமாக தெரிவித்த அந்த விளக்கத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டு கடனை பற்றி பேசுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். என்ற தேர்தல் வாக்குறுதியின் போது தமிழக வெற்றிக் கழகம் பல வாக்குறுதிகள் நேரடியாக மக்களுக்கு பணப்பலன் கிடைக்கக்கூடிய வாக்குறுதிகள் உள்ளிட்ட பல முக்கியமான வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு கடனை பற்றி பேசுங்கள் என்று முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். இரண்டாவதாக அதிக கடன் வாங்கிய அதிமுக ஆட்சியை பற்றி வெள்ளை அறிக்கை சேர்க்காதது ஏன் என்ற மிக முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஏனென்றால் கடந்த 5 ஆண்டுகள் தொடர்பான நிதிநிலை மட்டும்தான் வெள்ளை அறிக்கையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கு முந்தைய ஆட்சியில் இருக்கக்கூடிய நிதிநிலை தொடர்பான விவரங்களை ஏன் வெள்ளை அறிக்கையாக வெளியிடவில்லை? இது யாரை காப்பாற்ற இந்த செயல் என்ற கேள்வியை முன்வைத்து அதிக கடன் வாங்கிய அதிமுக ஆட்சியை பற்றி வெள்ளை அறிக்கையில் சேர்க்காதது ஏன் என்ற கேள்வியை அவர் முன்வைத்திருக்கிறார். மூன்றாவதாக தாவேக அரசினுடைய இயலாமை மறைக்கவே வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். ஏனென்றால் ஆட்சிக்கு 1 மாத காலம் ஆகியிருக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் நிறைவேற்றிய வாக்குறுதிகள் என்றால் 200 யூனிட் இலவச மின்சாரம், அதுவும் 2 மாதத்துக்கு ஒரு முறை என்றுதான் அறிவிக்க நடைமுறைக்கு வந்திருக்கிறது. ஆனால் தேர்தல் வாக்குறுதி 1 மாதத்துக்கு ஒரு முறை என்று கூறினார்கள். நடைமுறைக்கு 2 மாதத்துக்கு ஒரு முறை என்று வந்திருக்கிறது. அதுவும் 500 யூனிட்டுக்குள்ளாக பயன்படுத்துவதற்கு மட்டும்தான் 2 மாதத்துக்கு ஒரு முறை 200 யூனிட் இலவசம் என்று வந்திருக்கிறது. விவசாய கடன் தள்ளுபடியும் 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் முழுமையான கடன் தள்ளுபடி என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்கள். நடைமுறைக்கு வந்திருப்பது என்பது 50,000 இருந்து தற்போது 75,000 கடன் தள்ளுபடி என்று அறிவித்திருக்கிறார்கள். இது முரணாக இருக்கின்றது. இதனால் தாவேக அரசின் இயலாமை மறைக்கவே வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் தங்கம் தென்னரசு முன்வைத்திருக்கிறார். நான்காவதாக ஆழம் தெரியாமல் காலை விட்ட தாவேக புதிய திட்டங்களை நிறைவேற்ற முடியாது என கூறவே வெள்ளை அறிக்கை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது ஆழம் தெரியாமல் தாவேக காலை விட்டு விட்டது என்றும் புதிய திட்டங்கள் எதுவும் கொண்டு வர முடியாது என்பதற்காக மறைமுகமாக இந்த வெள்ளை அறிக்கையின் மூலமாக தாவேக அரசு கூறுகிறது. தற்போதைய நிதிநிலை பற்றி உங்களுக்கே தெரியும், வெள்ளை அறிக்கையாக வெளியிட்டு விட்டோம், அதனால் புதிய திட்டங்கள் எதுவும் கொண்டு வர முடியாது, இருக்கிற திட்டங்களுக்கே நிதி ஒதுக்குவதில் பெரிய சவாலாக இருக்கிறது என்பதை என்று சொல்வதற்காக தான் இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை அவர் கருத்தை முன்வைத்திருக்கிறார். அடுத்ததாக ஆட்சியின் தொடக்கத்திலேயே நிதிநிலை காரணம் காட்டி மக்களிடம் இருந்து தாவேக தப்பிக்க பார்க்கிறது என்ற குற்றச்சாட்டையும் தங்கம் தென்னரசு முன்வைத்திருக்கிறார். ஆட்சியின் தொடக்கத்தில் இந்த 1 மாத காலம் ஆகக்கூடிய சூழ்நிலையில் தான் 1 மாத காலம் ஆகியிருக்கும் நிலையில் அதை காரணமாக காட்டி வெள்ளை அறிக்கை காரணமாக காட்டி மக்களிடமிருந்து தாவேக தப்பிக்க பார்க்கிறது என்ற ஒரு விமர்சனத்தையும் தங்கம் தென்னரசு முன்வைத்திருக்கிறார். அடுத்ததாக ஆளுநர் உரையில் புதிய திட்டங்களை அறிவிக்காமல் தவிர்க்கவே முன்கூட்டிய வெள்ளை அறிக்கை. தமிழக சட்டப்பேரவை கூட இருக்கக்கூடிய நிலையில் ஆளுநர் உரையுடன் இந்த கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. அப்போது ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் என்பது அவ்வப்போது இடம்பெறுவது வழக்கம். ஆனால் தற்போது வெள்ளை அறிக்கை வெளியிட்டு விட்டு அதில் நிதிநிலை மோசமாக இருக்கிறது என காரணம் காட்டி ஆளுநர் உரையில் புதிய திட்டங்களை அறிவிக்காமல் தவிர்ப்பதற்காக தான் முன்கூட்டிய அவசர கதியில் இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறார். அதற்கு அடுத்ததாக எந்த மக்கள் நலத்திட்டங்களையும் செயல்படுத்தாத குஜராத்துடன் தமிழ்நாட்டை ஒப்பிடுவதா என்று தங்கம் தென்னரசு ஒரு கேள்வி முன்வைத்திருக்கிறார். குஜராத்துடன் தமிழ்நாட்டை ஒப்பிடும் போது இந்தியாவிலேயே பொருளாதாரம் தலை சிறந்த மாநிலமாக 2ஆம் இடத்தில் தமிழ்நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த மக்கள் நல திட்டங்களையும் செயல்படுத்தாத குஜராத்துடன் தமிழ்நாட்டை ஒப்பிடுவது என்பது ஏற்புடையது கிடையாது என்று தங்கம் தென்னரசு ஆவேசமாக ஏற்புடையது இல்லை என்று கருத்தை முன்வைத்திருக்கிறார். அதற்கு அடுத்ததாக காலை உணவு, மகளிர் உரிமை தொகை போன்ற தமிழ்நாட்டு நலத்திட்டம் போல் குஜராத்தில் எந்த திட்டமும் இல்லை, அதையே அவர்கள் குறிப்பிடவில்லை என்று சில விடயங்களை குஜராத்தோடு ஒப்பிட்டு பேசியிருக்கூடிய நிதியமைச்சர் மரிய வில்சன் காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை தொகை போன்ற தமிழ்நாட்டு நலத்திட்டம் போல குஜராத்தில் ஒரு திட்டமும் கிடையாது, அப்படி என்றால் அதை குஜராத்துடன் தமிழ்நாட்டு ஒப்பிடுவது என்பது ஏற்புடையதா என்ற கேள்வியும் அவர் முன்வைத்திருக்கிறார். அதற்கு அடுத்ததாக யார் ஆட்சி அமைத்தாலும் கடன் வாங்காமல் ஆட்சி நடத்த முடியாது என்ற ஒரு கூற்றை அவர் முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் எந்த மாநிலமும் கடன் வாங்காமல் ஆட்சி நடத்த முடியாது. இந்தியாவே கடன் வாங்கியிருக்கிறது, உலக நாடுகள் அமெரிக்காவே கடன் வாங்கியிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஒரு வரம்புக்குள் உட்பட்டு கடன் வாங்குவது என்பது தவறு கிடையாது. அந்த வரம்புக்கு உட்பட்டுதான் கடந்த திமுக ஆட்சியின் போது கடன் வாங்கப்பட்டது என்றும், யார் ஆட்சி அமைந்தாலும் கடன் வாங்காமல் ஆட்சி நடத்த முடியாது. தாவேகாவே ஆட்சி அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களாலும் கடன் வாங்காமல் ஆட்சி நடத்த முடியாது என்ற அவர் கருத்தை முன்வைத்திருக்கிறார். அதற்கு அடுத்ததாக தாவேகா ஆட்சியில் தமிழ்நாட்டினுடைய கடன் அளவு
20 லட்சம் கோடியாக மாறும். அடுத்த 5 ஆண்டுகள் தாவேகா தன்னுடைய ஆட்சியை பூர்த்தி செய்தால் அவர்கள் ஆட்சி நடத்துவதற்காக வாங்கக்கூடிய கடன் அளவு என்பது 20 லட்சம் கோடியாக மாறும். அந்த அளவுக்கு அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். மாதம் 2500 பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் தற்போது இருப்பதை விட தமிழ்நாடு முழுக்க அனைத்து அரசு பேருந்துகள் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம். 6 சிலிண்டர் ஆண்டுக்கு வழங்கப்படும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும். தாய்மாமன் சீர், அண்ணன் சீர், தங்க மோதிரம், பட்டு புடவை என்று பல வாக்குறுதிகள் அள்ளி வீசி இருக்கிறார். அதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் தாவேகாவினுடைய அடுத்த 5 ஆண்டுகள் முழுவதும் முடிவுற்றால் 20 லட்சம் கோடியாக கடன் மாறும் என்று தங்கம் தென்னரசு புள்ளிவிவரத்துடன் தெரிவித்திருக்கிறார். அதற்கு அடுத்து திமுகவை விட குறைந்த அளவில் தாவேகா கடன் வாங்கினால் பதவியில் இருந்து விலகுகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது அரசியலிருந்து விலகுகிறேன் என்ற அளவில் தான் அவர் பேசியிருக்கிறார். திமுக விட குறைந்த அளவில் தாவேகா கடன் வாங்கினார். திமுக அரசு அதிக கடன் வாங்கிவிட்டது என்று கூறுகிறார்களே. திமுகவை விட குறைந்த அளவில் கடன் வாங்கினால் தாவேகா நான் அரசியலை விட்டே பதவியிலிருந்து விலகுகிறேன் என்று தங்கம் தென்னரசு குறிப்பிட்டிருக்கிறார். தாவேகா அரசு அறிவித்திருக்கூடிய திட்டங்களை செயல்படுத்த சுமார் 6 லட்சம் கோடி தேவை. ஏற்கனவே கூறியதுதான் அவர்கள் அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகள் என்பது கவர்ச்சிகரமான பல வாக்குறுதிகளை அறிவித்திருக்கிறார்கள். அதிலும் தாய்மாமன் சீர், அதே போன்று அண்ணன் சீர் என்றால் 1 சவரன் நகை கொடுக்கப்படும், திருமணத்தின் போது தரமான பட்டுப்புடவை கொடுக்கப்படும் என்றும், தாய்மாமன் சீர் என்பது தங்க மோதிரம் குழந்தைக்கு கொடுக்கப்படும் என்றெல்லாம் தெரிவித்திருக்கிறார். தற்போது தங்கம் விற்கக்கூடிய விலைவாசிக்கு தாவேகா அரசு அறிவித்திருக்கூடிய திட்டங்களை செயல்படுத்த சுமார் 6 லட்சம் கோடி தேவைப்படும் என்று தங்கம் தென்னரசு குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்ததாக தவிர்க்க முடியாத செலவுகள் என்றால் நலத்திட்டங்களை நிறுத்த முடியுமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அமைச்சர் மரியவில்சன் பேசும்போது கூட தேவையற்ற திட்டங்களுக்காக நிதி செலவழிக்கப்படவில்லை, தேவையற்ற திட்டங்கள் எதுவும் தொடங்கப்படவில்லை, அனைத்தும் தேவையான திட்டங்கள் தான் நிதி செலவழிக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் அவரே குறிப்பிட்டு பேசியிருக்கார். அப்படி இருக்கும்போது அதிக கடன் வாங்கிவிட்டார்கள் என்றால் அந்த கடன் அந்த திட்டங்களுக்காக செலவழிக்கப்பட்டதுதான். அப்படி என்றால் அதிக கடன் என்பது தேவையில்லாமல் வாங்கிவிட்டார்கள் என்றால் தவிர்க்க முடியாத செலவுகள் என்றால் நலத்திட்டங்களை நிறுத்த முடியுமா என்ற கேள்வியும் தங்கம் தென்னரசு முன்வைத்திருக்கிறார். மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணத்தை முடிந்தால் நிறுத்தி பாருங்கள் என்றும் சவால் விட்டிருக்கிறார். ஏனென்றால் மகளிர் உரிமை தொகை என்பது இன்று கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேற்பட்ட குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படக்கூடிய அந்த நிகழ்வு என்பது மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற ஒன்று. அது பல குடும்பங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கக்கூடியது என்றும் சொல்லலாம், மாற்று கருத்து இல்லை. மகளிர் விடியல் பயணம் பொறுத்தவரையில் பெண்கள் இலவசமாக அரசு பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய திட்டமாக இருக்கின்றது. அதனால அரசு பேருந்தில் பயணிக்கக்கூடிய பெண்கள் அவர்களுக்கு அதுக்காக செலவழிக்கக்கூடிய அந்த பணம் என்பது அவர்களுக்கு மிச்சமாகின்றது. இதை முடிந்தால் நிறுத்தி பாருங்கள், தேவையற்ற செலவுதானே, அப்படி என்றால் மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம் திட்டத்தை முடிந்தால் நிறுத்தி பாருங்கள் என்று முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு சவால் விட்டிருக்கிறார். அதோடு தமிழ்நாட்டில் ரூபாய் 78,000 கோடி வருவாய் பற்றாக்குறை ஏற்பட மத்திய அரசு தான் காரணம், அதை பற்றி ஏன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்ற கேள்வி அவர் முன்வைத்திருக்கிறார். மத்திய அரசுடைய ஜிஎஸ்டி வரி விதிப்பு, மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதில் தமிழகத்துக்கு காட்டப்படக்கூடிய ஓரவஞ்சனை, குறைவாக பகிர்ந்து கொடுப்பது போன்ற காரணங்கள் தான் தமிழ்நாட்டில் ரூபாய் 78,000 கோடி வருவாய் பற்றாக்குறை ஏற்பட காரணம் மத்திய அரசு தான் என்று குறிப்பிட்டிருக்கிறார் தங்கம் தென்னரசு. அதை பற்றி ஏன் அவர்கள் பேசவில்லை என்று குறிப்பிட்டார். இப்படியாக அவருடைய நேற்றைய தினம் தமிழகத்தின் நிதிநிலை வெள்ளை அறிக்கை வெளியான நிலையில் அதை தொடர்ந்து முன்னாள் நிதியமைச்சரும் முன்னாள் அமைச்சருமான தங்கம் தென்னரசு அதற்கான விளக்கத்தை இன்று கொடுத்திருக்கிறார்.